திருவெம்பாவை 11வது பாடலும் விளக்கத்தையும் சிந்திப்போம். மொய்யார் தடம் பொய்கை பூக்கு முகேர் எனக் கையால் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடம் கான் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையேலோர் எம்பாவாய். பாடலுடைய விளக்கம், அதாவது பொய்யார் தடம் பொய்கை முக்கு முகேர், அதாவது அதனுடைய குளத்தில் நிறைய வண்டுகள்லாம் இருக்குது. வண்டு எப்படி வரும்னு கேட்டாக்கா, ஒரு மலர் இருந்தால் தான் அந்த வண்டு வரும். அதில் போய் முகேர்னு சத்தம் எழுப்பி எல்லாரும் நீராடுறாங்க. கையால் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான், அதாவது இந்த பாவை நோன்பு நாங்கள் வழி வழியாக இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மறக்காமல் பாவை நோன்பு இருக்கோம். செய்யா வெந்நீர் ஆடி செல்வா, சிவபெருமான் சிவந்த மேனி உடையவராக இருக்கார், நல்ல சிகப்பாக இருக்கார். நிறைய உடல் நிறைய விபூதி திருநீர் தரிச்சுட்டுருக்கார். நிறைய உடல் முழுவதும் அவருக்கு விபூதியாக இருக்குது. செல்வா அப்படிங்கிறார், சுவாமிகிட்ட தான் இறைவன்கிட்ட தான் எல்லா விதமான செல்வங்களும் குவிஞ்சு இருக்கு. சிவபெருமான் தான் நமக்கு செல்வம். சிறுமருங்கல்மையர் தடம்கான் மடந்தை மணவாளா, அம்பாளுடைய சிறிய இடையுடைய மை வச்சுருக்கிற பார்வதி தேவியானையுடைய மணவாளா, பார்வதி தேவனுடைய கணவரே, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின், இந்த வார்த்தையை நுட்பமாக கவனிக்கணும். ஆட்கொண்டு அருளுது, ஆட்கொண்டு அருளுவது, ஆட்கொண்டு அருளர். எப்படி சிவபெருமான் ஒரு உயிரை ஆட்கொண்டு அனுக்கிரகம் அருள் செய்கிறாரோ, அந்த மாதிரி உங்களுடைய புகழ பாடினாலே எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வருது. இந்த குளத்தில் போய் எல்லாரும் சந்தோஷமாக குளித்து நீராடின்னு இருக்காங்க. சுவாமியுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. சிவபெருமான் எப்படி ஆட்கொண்டு அருளினால் ஒரு சந்தோஷம் ஏற்படுதோ, அந்த மாதிரி சிவபெருமானை பாடினாலே அந்த சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு இந்த பாடலுடைய அமைப்பு. ஆட்கொண்டு அருளுதல் அப்படின்னா, ஆட்கொள்றதுனா என்ன? இப்போ நம்ம இந்த 63 நாயன்மார் வரலாறை பார்த்தீங்கன்னா, சுவாமி சரியாக ஆட்கொண்டு அருளினார் அப்படின்னு நிறைய அந்த கதையில் வரும். ஆட்கொண்டு அருளுவது அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய தீய பழக்க வழக்கங்கள் ஒரு சில பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷமாக இருக்கும், ரொம்ப காலமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் நற்குணங்கள் வந்துடும், நல்ல எண்ணங்கள் வரும். என்னப்பா அவன் திடீர்னு திருந்திட்டானே, நல்லவன் ஆயிட்டானே, எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு திடீர்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, இறை ஆட்கொண்டு அருளா, சுவாமியுடைய அனுகிரகம். சுவாமி அவனை போய் ஆட்கொண்டுட்டாரப்பா, இங்கே வா, நீ இனிமேல் தவறு செய்யாத, தீங்கு நினைக்காத, நீ இனிமேல் ஒழுங்காயிரு அப்படின்னு சுவாமியுடைய அனுகிரகம் தான். சுவாமியுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. செல்வா அப்படிங்கிறா, சுவாமி எல்லா விதமான செல்வங்களையும் உள்ளடக்கியவர். அவர் தான் செல்வம். அவர் நம்மள்கிட்ட இருந்துட்டாலே நம்மள்கிட்ட எல்லாமே வந்துடும். நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டாம். சிவபெருமான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் நம்ம வீட்டில் சுபிக்ஷம் நிலவும். சுவாமி மாதிரி ஒரு கருணாமூர்த்தி ஆட்கொண்டருளது யாருக்குமே கிடைக்காது. 63 நாயன்மாருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்து ஆட்கொண்டு இருக்கார். அதில் இறையான்குடி நாயன்மார்னு ஒருத்தர், இறையான்குடிமார நாயன்மார். அவருக்கு என்னடா டெய்லி வேலைன்னு கேட்டாக்கா, தினமும் ஒரு சிவ அடியவருக்கு உணவு படைத்து, அதற்கப்புறம் இளையான்குடிமார நாயர் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் மனைவி போஜனம் பண்ணணும், அவங்க வீட்டுக்காரம்மா சாப்பிடுவாங்க. இது ஒரு கொள்கையாக வச்சுன்னு இருக்காங்க. இப்படி ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட உள்ள செல்வம், காசு, பணம் எல்லாத்தையும் வித்தாகி இந்த சிவப்பணியை தினந்தோறும் பண்ணிட்டு வராங்க. செல்வம் எல்லாம் கரைஞ்சு போயிடுது, பணம் கிடையாது, ரொம்ப வறுமை வாட்டி வதைக்குது அவங்கள. காலையில் எந்திரிச்சு இளையான்குடிமார நாயர் பல் விளக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கார். அதான் அவருடைய ஆகாரம். அவர் வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு. அவர் மனைவியை பார்க்குறார்.
நல்ல மழை பெய்யுது. மழைன்னு சொன்னாக்கா அந்த இறையான்குடிங்கிற கிராமமே மூழ்கி போயிடுங்கிற அளவுக்கு மழை, பயங்கரமான மழை பெய்யுது. அவங்க அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கிடையாது. அவங்க சாப்பிட்ணுன்னா யார் வந்து சாப்பிட்ணும்? ஒரு அடியவர், சிவ அடியவர் வந்து சாப்பிட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி யாருமே வரல. ராப்பொழுது ஆயிடுத்து. அந்த நாயனாருடைய மனைவி வந்து கேட்குறாங்க, சுவாமி இன்னும் யாரும் வரலையே, நம்ம வீட்லையும் எதுவுமே இல்லையே, இப்போ யாருனா வந்துட்டால் என்ன செய்கிறது? ஆனால் நம்மளுடைய பழக்கம் யாருனா ஒருத்தருக்கு உணவு அளிக்கணுமே அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு மின்னல் வெளிச்சத்தில் ஒரு சிவ அடியவரோ உங்கள் வீட்டு வாச கதவுல வந்து தட்டுறார். திறந்து பார்த்த உடனே ஒரு அடியவர், அவங்க பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. வரவேற்று உபசரித்து அமர வைத்து வீடு ஃபுல்லாக ஒழுகுது. ஒழுகாத இடத்துல அவர் உட்கார வைத்து, நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிறார் அந்த சிவ அடியவர். ஆமாம், நல்லா மழை பெய்யுது அப்படிங்கிறார் நாயன்மார். அடுத்து நல்ல பசி அப்படிங்கிறார். இவருக்கு அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னா வீட்டில் எதுவும் கிடையாது. உடனே நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு அமுது செய்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் மனைவிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. எதுவுமே இல்லையே, எல்லார் வீட்லையுமே நம்ம கடன் வாங்கியிருக்கோம், இப்போ போய் யாருனா வாங்கலான்னு கூட நல்லா மழை பெய்யுது, இந்த மழையில் போய் 6 தருவா எப்படி போகிறதுன்னு மனைவி கேட்குறாங்க. இப்போ மனைவி சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் நம்மளுடைய வயலில் விதை நெல்லை விதைச்சோம், ஒரு 10 கூட விதைச்சோம், நீங்கள் அது எப்படி ஆச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம அதை வச்சு அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்துடலாம், அமுது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. நாயன்மார் போய் அந்த கொற்ற மழையில், இருட்டையே இருட்டாக்கக்கூடியதான ஒரு மழை, அப்பேற்பட்ட மழையில் போய் அந்த கூடை எடுத்துகிட்டு போய் ஒரு கூடை நெல்லை எடுத்துன்னு வந்து அந்த விதை நெல் எடுக்கிறது. அதாவது வேளாண் குடியில் பிறந்தவர். வேளாண் குடிங்கிறவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள். விவசாயம்தான் அவங்களுடைய தொழில் பிரதானம். விவசாயிகளுக்கு வந்து பூமி தான் தெய்வம், செந்நெல் தான் தேவதை, அந்த நெல் தான் அவங்களுக்கெல்லாம் தேவதை. விதை நெல்லை எடுப்பதும் கருவை கலைப்பதும் ஒன்று. ஆனால் என்ன செய்கிறது, அதை விட ஒருத்தர் பசி போக்குறது முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விதை நெல்லை போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த அம்மா அந்த நெல்லையெல்லாம் சுத்தம் செய்து உடனேயே சோறாக்கி சமைத்து, அடுத்து எதனா பதார்த்தம் வேணும் இல்லையா, வெஞ்சனம்னு பேர். வெஞ்சனம்னா காய்கறி கூட்டுக்கெல்லாம் பேர் வெஞ்சனம் அப்படின்னு பேர். அந்த சொல்லலாம் இப்போ போயிடுத்து. உடனே அந்த மழையில் கொல்லப்புறத்தில் வீட்டுக்கு பின்பக்கத்தில் போய் கீரை கட்டுலாம் இருக்குது. ஒரு கீரையை 4 விதமாக சமைச்சு கொடுக்குறாங்களாம். அப்போ அந்த இறைவனுக்கு அமுது படைக்கணும்னு அதுவரையும் அவங்க இறைவனு தெரியாது. அடியவரை கூப்பிட்டு, ஐயா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறார். சிவபெருமான் உடனேயே இறையான்குடிமாற நாயன்மாரையும் அவருடைய மனைவியும் ரிஷபாரூடராக காட்சி தந்து, உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது, இப்பேற்பட்டதான ஒரு பக்தியை நான் பார்த்தது கிடையாது, விதை நெல்லை எடுத்து வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு அனுகிரகம் செய்து இருவரையும் கைலாயத்தில் தன்னுடையே வச்சுட்டார் அப்படிங்கிறது. இது மாதிரி தான் 63 நாயன்மாருக்கும் சிவபெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதற்கு பேர் தான் ஆட்கொண்டு அருளுதல்னு பேர். இப்படி எண்ணற்ற கதைகள் நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கண்ணப்ப நாயனாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்று சரித்திரத்தை பேசும்பொழுது எல்லாரும் ரொம்ப கிண்டலும் கேலியுமாக பேசுகிறது என்னன்னு கேட்டாக்கா, அவர் பன்றி இறைச்சியை சாப்பிட்டார், பன்றி இறைச்சி அவர் சாப்பிட்டு தானே சிவபெருமானுக்கு கொடுத்தாரு. அப்போ சிவபெருமானுக்கெல்லாம் இறைச்சியை சமைச்சா என்னென்னு சில அசத்துக்கள்லாம் கேட்குது. ஒரு அறிவு உள்ள இருக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. பன்றி கதை, பன்றியினுடைய இறைச்சி, அதனுடைய வரலாறு, அவர் தண்ணியை வாயில் வச்சுட்டு தான் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறாரு, தள்ள வச்சுட்ட பூ தான் சுவாமிக்கு சாத்துறாரு, இதெல்லாம் கேட்குறவங்க பேசுகிறவங்க அதற்கப்புறம் ஒரு விஷயம் செய்தார். அதை சிந்திக்கணுமா வேண்டாமா? தன்னுடைய கண்ணை எடுத்து, சுவாமி சிவபெருமான்கிட்டருந்து கண்ணிலிருந்து ரத்தம் வருது. கண்ணப்ப நாயனாருக்கு அதுக்கு முன்னாடி கண்ணப்பன்னு பேர் கிடையாது, திண்ணன்னு பேர். ஆஹா, என்னடா இப்படி சிவபெருமான்கிட்டருந்து ரத்தம் வருதுன்னு அவர் பயந்து நடுங்கி தன்னுடைய ஒரு கண் அம்பினால் குத்தி எடுத்து அந்த சுவாமிக்கு சாத்துறார். இப்போ நமக்கு யாருக்காச்சும் அந்த கண்ணை எடுத்து சுவாமிக்கு சாத்தக்கூடிய தைரியம் இருந்தால் பன்றி இறைச்சியை பற்றி பேசலாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு பற்றி பேசாத இந்த இடத்துல இன்னும் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சுவாமி அப்போ தான் சொல்கிறார், நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பங்கிறார். அடுத்த கண்ணை எடுக்க, அடுத்த கண்ணையும் குருதி வருது, ரத்தம் வருது. குருதின்னா ரத்தம்னு பேர். அப்போ 2வது கண்ணையும் எடுக்கும்பொழுது தான் சுவாமி ஒரு 3 தடவை சொல்கிறார், நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப அப்படிங்கிறார். அப்போ கண்ணப்ப நாயனார்னு பெயர் சூட்டி சுவாமியை
தன்னுடைய பக்கத்திலே கண்ணப்ப நாயனாரை சுவாமி வச்சுட்டு இருக்கார். இப்படி கண்ணப்ப நாயர் ஆட்கொண்டார். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் ஆட்கொண்டு அருளுதல்னு பேர். சுவாமியை தவிர நமக்கு வேறு எந்த விதமான பிரசாதமோ, சுவாமியை தவிர நமக்கு வாழ்க்கைக்கு தேவை எதுவுமே கிடையாது. சுவாமி நம்மள்கிட்ட வந்துட்டான்னு சொன்னாக்கா நம்மள்கிட்ட எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் அருளக்கூடியதான ஒரு பரமேஸ்வரன் திருவண்ணாமலையில் இருக்கார். ஜோதி ரூபமாக இருக்கார். அவரை போய் வணங்கணும், அவரை போய் போற்றி. அதான் சொல்கிறா பாருங்க பாட்டிலேயே, எப்படி எங்கள் இப்போ 63 நாயன்மாரையும் ஆட்கொண்டு அருளே அந்த 63 நாயன்மாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறாளோ, அதை மாதிரி பரமேஸ்வரனை பற்றி சிவபெருமானை பற்றி பாடினாலே கிடைக்குது அப்படிங்கிற அந்த பாட்டில். பேர்பட்டதான பாசுரங்கள், பேர்பட்டதான பாடல்கள், இது எல்லாத்தையும் நாம் படிக்கணும், பாராயணம் செய்யணும். திருவம்பாவை, திருப்பாவை, 12 திருமுறைகள் எல்லாத்தையும் நாம் பாடி மகிழ்ந்து ஓதி இறைவனை அடைந்து இந்த புண்ணிய பூமியில் மகிழ்வோடு வாழ்ந்து இறையருளை அனைவரும் பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றோம். நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.